பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல குறிப்பா அந்த சிக்கனுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்றதையும், கனி ஒரு பக்கம் அதுல இருந்து வாக் அவுட் ஆகி வெளியாகி இருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்றதையும் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் லைவ்ல வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காங்கப்பா விக்ரம். அந்த குறிப்பா பார்வதி பாட்டு பாடியே வெறுப்பேத்தி காலி பண்றாங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவி செய்ய தயவு செய்து நீங்க பண்ணிருங்க. பண்றது மூலியமா எனக்கு வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அதை மட்டும் ஓகே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ ஆல்ரெடி டீம் வந்து இப்போ எப்படின்னா ப்ளூ டீமுக்கும் அந்த கிச்சன் டீமுக்கும், ஸோ எல்லோ டீமுக்கும் அண்ட் ப்ளூ டீமுக்கும் வந்து ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான். அதுவே வீட்டுக்குள்ள பல பேர் காண்டாயிருச்சு. இதனுடைய காண்டின் வெளிப்பாடுகள் இருக்க தான் செய்யும். இப்போ என்ன பண்றாங்க, அன்சீன் ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. அந்த ப்ரோமோல திவ்யா 4 பேர், திவ்யா, சாண்ட்ரா, கெமி மற்றும் கமருதீன் உட்காந்து கிச்சன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பேசுறாங்க. திவ்யா வந்து கிச்சனை எடுத்து வைக்கலாமான்னு கேட்டாங்க. இல்ல சிக்கனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கன் வந்து பிக் பாஸ் அமுச்சு விட்டாரு. அதை வந்து எடுத்து வைக்கலான்னு கனி கேட்டிருக்காங்க போல. திவ்யா வந்து இல்ல வச்சு செஞ்சிடலாம், கேட்கும் போது கொடுக்கலான்னு நான் சொன்னேங்க அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. ஸோ கனி என்ன சொன்னாங்க, சிக்கன் எடுத்து வைக்கலான்னு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிடலாம், செஞ்சிடலாம், செஞ்சிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க போல இருக்கு. ஓகேவா. வெளியே வந்து கனி என்ன சொல்றாங்க, உங்களை வெறுப்பு ஏதாவது ஐடியா இல்லை, ஜாலியா ஃபன்னா. ஸோ அவங்க என்னன்னா உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி எதுவும் ஐடியா இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இந்த அதர் டீமை வெறுப்பேற்றுற மாதிரி ஐடியா இல்லை, ஜாலியா ஃபன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி வெளியே வந்து கனி சொல்றாங்க. ஸோ கனி கிச்சன் டீமோட வாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் வெளியே இருக்கிறாங்க இல்லையா, அந்த ப்ளூ டீம், எல்லோ டீம், ப்ளூ டீம் மற்றும் ரெட் டீம் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க என்கிட்ட என்ன சொன்னது என்னன்னா, நாங்க வெறுப்பேற்ற மாட்டோம், டாஸ்க் ஜாலியா ஃபன்னா எடுத்துட்டு போனோன்றது தான் சொல்லிட்டு இவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்றது கனியோட தரப்பு. ஓகேவா. இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஸோ இன்னைக்கு லைவ் பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கம்பேர் டு லாஸ்ட் 2 days. இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்றாங்க, சுவாரஸ்யமா இருக்குன்றதை நம்ம பார்க்கும்போது அதை அக்செப்ட் பண்ணி நம்ம ஏத்துதான் ஆகணும். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு லைவ் செஷன். கொஞ்சம் இன்ட்ராக்டிவா அந்த சாம்பார் டீம் காலத்துல இறங்கினோன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்க, நான் சொன்னேன் அவங்க கிட்ட, என்கிட்ட அவங்க சொல்லி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வாக் அவுட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எதுக்கு வாக் அவுட் பண்ண என்கிட்ட கேட்டாங்க, நான் ஒரு விஷயத்த சொன்னேன், டப்புன்னு வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றது. ஸோ அங்க ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. என்ன திவ்யா சொன்னாங்க, நான் சொன்ன உடனே எதுக்கு போறாங்க, கொஞ்சம் இருந்திருக்கலாமே அப்படின்றது திவ்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் திவ்யா என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க நமக்கு தெரியாது. சொன்னதை வச்சுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகேவா. அதுக்கப்புறம் உடனே கனி வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா கிட்ட இந்த இந்த சிக்கன் வந்து பொதுவான சிக்கன் கிடையாது, டாஸ்க்குக்காக வந்த சிக்கன்ன்றது என்னோட பாயிண்ட். டெஃபினெட்லி அதான் பாயிண்ட். ஏன்னா பொதுவான சிக்கன்னா பிக் பாஸ் பஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்திருப்பார். இந்த டாஸ்க் பஸர் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க் பஸருக்கு முன்னாடி கொடுத்திருப்பாரு பொதுவான சிக்கன்னா. ஆனா டாஸ்க்குள்ள கொடுத்தாரு பஸர் வந்து, டாஸ்க் அடிச்சுட்டு இந்த கிச்சன் டீம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சிக்கன் அமிச்சதே இவனுங்க போயிட்டு சிக்கன் கேட்பானுங்க. இன்னொரு பக்கம் அந்த சாம்பார் ஸ்குவாட் வந்து சிக்கனை செய்ய மாட்டேன்னு, அதுல ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகும்ன்றதுக்காக தான் பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணி அந்த சிக்கன் அமிச்சதே. ஸோ அது பர்ஃபெக்ட் பிளான்டு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இல்லைன்னா அவர் காலையே அமிச்சிருக்கலாம், காலில் அனுப்பாம இந்த சிக்கன் அமிச்சு அதை பார்த்துட்டு இந்த 2 ஹவுஸ் மேட்சும் டாஸ்க்கு வேலை வாங்கணும், அதன் மூலியமா கிச்சன் டீம் வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்றதான் மோட்டோவே. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுல கனி சொல்ற பாயிண்ட் நியாயமான பாயிண்ட் தான். ஸோ அது என்னோட பொறுத்தவரை இது டாஸ்க்கு வந்த சிக்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. வியானா சொல்றேன், அதை எடுத்து டாஸ்க்கு வந்த சிக்கனை திவ்யா வந்து பொதுவான சிக்கன் மாதிரி எடுத்து சமைச்சிருக்காங்க. ஸோ பொதுவான சிக்கன் கிடையாது, அது டாஸ்க்குக்கான சிக்கன் கன்சிடரேஷன்ல தான் வரும். வியானா என்ன சொல்றாங்க, கனியக்கா வந்து டிலே பண்ணலாம், பிரிட்டன் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னப்ப அக்செப்ட் பண்ணாங்க. கரெக்ட். கனியுமே இதை சொன்னாங்க, நேற்று வந்து டிலே பண்ணலாம், பிரிட்டன் பண்ணி பண்ணலாம், ஸோ டாஸ்க்கை இழுத்தடிக்க இதெல்லாம் பண்ணி பண்ணலான்ற மாதிரி கனி பல இடத்துல சொன்னாங்க. அது கரெக்ட் தான் அப்படின்றதையும் ஒரு பக்கம் வியானாவுமே சொல்றாங்க. ஆனா இப்ப எதுக்கு சடனா ஷிஃப்ட் ஆனாங்க, இப்ப எதுக்கு சடனா ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க, ஸோ டப்புன்னு இதெல்லாம் சொல்லிட்டு எதுக்கு கனி அந்த பக்கம் போனாங்க, அப்படி என்ன நடந்துச்சு, இது என்னது, இது இடிக்குதே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நேத்து நைட்டே கனி எங்க பேசும்போது பாத்தீங்கன்னா சாப்பாடுல உப்பு போட்டு இந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு, திரும்ப மீண்டும் உப்பா கோபால் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. கனியக்கா நீங்களும் உப்பும் விட மாட்டீங்கல்ல, ஆல்ரெடி இந்த உப்பால எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை வாட்டி தான் கழுவி ஊத்துறது அந்த உப்பு மாற்றுக்கு, திரும்ப உப்பு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. பட் என்னன்னா, ஸோ அவங்க ஃபுட்டை வச்சு தான் கேம் விளையாடணும் அப்படின்ற ஆங்கிள் யோசிச்சிருக்காங்க. அப்படி ஆங்கிள் யோசிச்சாலுமே ஃபுட்டு வேஸ்ட் ஆகிறது ரொம்ப தவறான செயல்.
ஏற்கனவே வீக்கெண்ட்ல எல்லா வீக்கெண்ட்லயும் ரோஸ்ட் ஆயிருக்கும். இந்த டிஸ்கஷனுமே நடந்திருக்கு. இதுல என்ன சொல்றாங்க, ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னாங்க. ஸோ கனி வந்து இப்போ என்னன்னா, நீங்க யாராவது வந்து பெல் அடிச்சு சிக்கன் கேட்டா தானே ஏதாவது பண்ணி கொடுக்க முடியும், என்ன வேணும்னு கொடுக்க முடியும், கேட்க முடியும். நீங்க எதுவுமே பண்ணலன்னா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கனி வந்து சொல்றாங்க. கரெக்டு தான், இவங்களுக்கு புரியல, அதை ஒழுங்கா பயன்படுத்தல. ஆல்ரெடி நீங்க போட்ட அந்த பூண்டு தோல்லே இவனுக்கு ஒரு பக்கம் காண்டாயிட்டு இதுல சுத்திட்டு இருந்தாங்க. அதுல வந்து அவங்க பண்ணி பசர் அடிச்சு எழுதி கொடுத்துட்டு அவங்க பண்ண சொன்னா அதை பண்ணி தான் கொடுக்கணும். அது இவங்க போய் யாருமே போர்டில் எழுதல போல, எழுதாம அப்படியே விட்டுது. இந்த ரெண்டு டீமோட தப்பு, அது அவங்க அட்வான்டேஜா எடுத்துட்டாங்க. அதையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுதான் அன்சீன் ப்ரோமோல நடந்து வந்திருக்குது. ஓகேவா? இப்போ தற்போதைய லைவ் செக்மெண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பூர்ணிமா வந்து போயிட்டாங்களா, அதுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் சாப்பாடே நமக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, நம்ம கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி பேச்சு அடிப்படுதுன்ற மாதிரி ரம்யா வந்து வெளியே சொல்ல, அங்க ஒரு மீட்டிங் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு டீமும் என்டர்டைன்மெண்ட்ன்ற பேர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, டாஸ்க் இந்த பாட்டில் பீச் பக்கம்லாம் போனா தூக்கி ஒரு ரிங்கை தூக்கி போட்டோன்னா அந்த ரிங்கு எதுல போய் வருதோ அந்த பிரைஸ் கொடுப்பாங்களே அந்த மாதிரி டாஸ்க்கு, அதுக்கப்புறம் குச்சி அசையாம எடுக்கிறதுன்னு மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கை விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ். ஆனால் கம்பேர் டு இதுதான் டெய்லியும் 3 நாளாக பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதுவும் சாம்பார் ஸ்குவாட் இறங்குனதால. இல்லைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. இதுல என்ன பண்ணிட்டாங்க, வீடு ஃபுல்லா குப்பை போட்டாங்க. கெஸ்ட் அதை பேஸ் பண்ணி காயின் கொடுக்கல. ஸோ விக்ரம் போயிட்டு அதை பெருக்கும் போதெல்லாம் பார்வதி வச்சு கொலாய் தாளிச்சு எடுத்துட்டான். பார்வதி பாயிண்ட் கவுண்டர்லயே வந்து காலி ஆயிட்டான். விக்ரம் பேசவே முடியல. அந்த அளவுக்கு பாட்டுலயே அந்த பொண்ணுங்கள்ல நம்பி விடாதுன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த ஒரு பாட்டோட மியூசிக் டோனை எடுத்துட்டு இதுல பார்வதி வந்து ஓனா டைலாக்லாம் போட்டு வச்சு செய்ன்னு சேர்த்துறா. இன்னொரு பக்கம் கமர்தீன் பாடா, பார்வதி பாடா, இதெல்லாம் பாடன்னும் போது விக்ரம் கிளீன் பண்ணிருக்காரு. வீடை கிளீன் பண்ணோம், எனக்கு வீடு கோயில் மாதிரி, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா இந்த வீட்டை இப்படிலாம் பண்ணாது. அப்பா போதும்டா விக்ரமே, போதும் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா போற, இது கோயில் மாதிரி, இதெல்லாம் தேவையே கிடையாது, உன் குத்த வேலையை பார்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஒரு பாயிண்ட்ல விக்ரமும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பார்வதி பாட்டிலேயே முடிச்சு விட்டான். பாட்டிலே காலின்ற மாதிரி ரோஸ்ட் தரமா செஞ்சுட்டு போயிட்டா. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. ஓகேவா? அடுத்ததாக இன்னொரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல காண்டாயிட்டு என்ன பண்ணிட்டாரு விக்ரம் வெளியே வந்துட்டு, ஸோ இதுக்கப்புறம் நீங்க வேலை பண்ணுங்க, பண்ணா கட்டி போங்க, பண்ணா தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த டீம்கிட்டே சொல்றாரு. ஏன்னா இவங்க வந்து எல்லாமே நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கோம், அவங்க வேண்டுத்துக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பெருக்கிறான். இப்பதான் அந்த ஒரு இடத்த பெருக்கிறான்னு வச்சுங்களேன், கிச்சன் ஏரியால பெருக்கி முடிச்சோடனே பெருக்கிற டைம்ல ஒரு ஏரியா பெருக்கிட்டு பண்ணோன்னு திரும்ப அந்த இடத்துல போட்டுறாங்க. திரும்ப பெருக்கிறான், திரும்ப போடுறான். அப்ப காண்டாவ தானே செய்யும் யாரா இருக்கும். ஸோ நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, விட்டுருங்க. ஸோ அவங்க வேணுத்துக்கிட்டே வாலண்டரியா இன்டென்ஷனா பண்ணணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பல விதமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல காண்டாயிட்டு வேலைலாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து இப்படி சொல்லி டென்ஷன் ஏற்றி விட்டாங்க. ஸோ ஆனால் இவங்க கொஞ்சம் இந்த 3 நாளை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட வேலை பண்ணது கம்மி. இன்னைக்கு ஹெவியா வேலை வர்றதால கொஞ்சம் தயக்கமும் கடுப்பும் இருக்கிறது அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.